எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் கனடாவில் உள்ள சிஎன் டவர். சிஎன் டவர் பக்கமாக தான் நிற்கிறோம். நீங்கள் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, அதோட இந்த பில்டிங் பக்கமாக இருக்கிற பில்டிங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வணிக பில்டிங்கள் தான் எல்லாம். கொஞ்சம் சுற்றி பார்ப்போம்பாங்க சிஎன் டவர். ஆனால் இந்த டூரிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ டூரிஸ்ட்கள் வந்திருக்காங்க. இது கொஞ்சம் வெதர் நல்லபடியாக டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க. சரி பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. இதுதான் சிஎன் டவர். நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க பாருங்கள். என்ன உண்டு சைபாக்கெலாம் எடுக்கலாம் வீடியோ. இது வந்து டவுன் டவுன். இப்போ என்ன இங்கே பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் நல்ல வெதர் இருப்பா. இப்போ இன்றைக்கு வந்து 20 காட்டுது. 20 காட்டுறபடியால் நிறைய ஆட்கள் வந்து இப்போ இன்றைக்கு சிஎன் டவர் வராங்க. இதுதான் சிஎன் டவர். உங்களுக்கு பார்க்க தெரியுமா பாருங்க, சிஎன் டவர் இதுதான். ஆனால் இங்கே வந்து இந்த அது பக்கத்தில் அக்வாரியம் இருக்குது. இந்த அக்வாரியம் இருக்கலாம். இந்த அக்வாரியம் வந்து உள்ளுக்கு மீன்கள் கடல் வளம் சம்மந்தப்பட்ட கண்காட்சி மாதிரி உள்ளுக்கு இருக்கும். அது டிக்கெட் எடுத்து தான் போகணும். சரி உள்ளுக்கு போய் பார்ப்பாங்க. ஒரு 6 மாதம் அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிறகு இன்றைக்கு தான் நல்ல வெதராக இருக்குது. அதான் நாட்கள் திறவை வராங்க. பார்ப்போம். இது டொரண்டோவில் உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து கூடிய பாகம் டூரிஸ்ட் பிளேஸ் விலைக்கில் இங்கே கூடிய பாகம் வந்து வேறு இடத்துலேருந்து வேறு மாவட்ட சிட்டியிலேருந்து கூட வேறு ப்ரொவின்ஸிலேருந்து கூட இங்கே ஆக்க வருவாங்க. அப்போ அதை பார்த்துட்டு சரி உங்களை பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களை கருத்துரை சொல்லுங்கள். அங்கே முன்னுக்கு அங்கே பாருங்கள். அந்த சைட்டில் வந்து அதெல்லாம் அந்த பழைய ட்ரெயின் எப்படி கனடாவில் இந்த ரயில்வே அமைஞ்சது அதை பற்றி தான் அந்த விளக்கங்கள் கொடுத்து அந்த ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி போய் பார்ப்போம். பார்த்துட்டு ஓகே அந்த பக்கத்தில் போமாங்க. முன்னுக்கு இருக்கலாம் பில்டிங்கள் அவங்க தெரியுதல்ல, அதெல்லாம் வணிகம் சம்மந்தப்பட்ட பில்டிங்கள் தான். அது இன்னொன்று எல்லாம் அந்த வீடுகள் ரயில்வே இதெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. சரி நாங்கள் போய் பார்ப்போம். முன்னுக்கு இருக்கிறது ரோஜர்ஸ் சென்டர். ரோஜர்ஸ் சென்டர்னால் கனடாவில் இருக்க ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரோஜர்ஸ் சென்டர் வந்து ரோஜர்ஸ் சென்டர் வந்து ஸ்டேடியம், அதாவது உள்ளுக்கு ஐஸ் ஹாக்கி பாஸ்கெட் பால் அதெல்லாம் விளையாடுவாங்க. அப்போ அது விளையாடுறபடியால் கொஞ்சம் எப்போவும் இந்த இடம் வந்து பிஸியாக இருக்கும். இந்த புலிஜேஸ் விளையாட்டு டீம் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க. படகு இன்றைக்கு அது க்ரௌட்டாக இருக்குது. சரி நாங்கள் உள்ளுக்கு போய் அதுக்கு போய் பார்ப்போம். இந்த சாமான் ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு போய் பார்ப்போம். இந்த ரயில்வே போட்டிருக்காங்க. தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் இதில் மழை அப்படியா தண்ணியாக இருக்குது.
இது வந்து 100 104 இந்த ட்ரெயின் இது 104. ஆனால் பழைய இதுதான், பழைய எப்படி இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பாவித்த இந்த டூரிஸ்ட் ஆரம்ப காலத்தில் பாவித்த ட்ரெயினுகள் அதுகளை தான் இப்போ காட்டுறாங்க பாருங்கள். அதில் முதல்ல ஏறி நான் லைவ் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் பாவித்த ட்ரெயினுகள் அது எப்படி இதில் கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. டொரண்டோ கனடா ரயில்வே ஸ்தாபனம்னு சொல்லலாம். பார்க்கலாம், பார்ப்போம். சேராக இருக்குது கொஞ்சம் கீழே. இதுதான் இந்த இது படிக்கட்டுலாம் இருக்குதுல்ல. பார்ப்போம், கொஞ்சம் சுற்றி போய் பார்ப்போம். கொஞ்சம் சேரன் சுழியமாக இருக்குது. என்னது இந்த ரயில்வே இடமன்றபடியாக அப்படி வச்சுருக்காங்களோ இந்த ஏரியா கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். இதில் குட்டி குட்டி ரயில் இதெல்லாம் இந்த போகிறதுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வரைக்கும் பக்கமாக தான் இருக்குது. சரி, நான் சுற்றி பார்ப்போம்மா. நம்மடையாக்கெல்லாம் பெரிய இந்த பக்கம்லாம் வர மாட்டாங்க. எங்கடா கோவில் திருவிழாக்கள் அப்படி இருந்தால் போவாங்க ஒழிய இதெல்லாம் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. எல்லாம் பாருங்க. இதுக்கு நம்ம லைனில் நிற்க உள்ளே போய் பார்க்குறாங்க. டிக்கெட் எடுத்து போகணும். ஓகே, நாங்கள் போய் பார்ப்போம். இதெல்லாம் இந்த ரயில்வே இந்த ட்ரெயின் நம்பர் போட்டுருக்காங்க. 11, 12, 13 14 நம்பர். இந்த ரயில்வே இந்த உள்ளுக்கு இன்ஜின்கள் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே இருந்தால் வழியில் வந்து வர்றது மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாம் கீழே எல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வழியே இதுதான் ரயில்வே போகிற பாதை மாதிரி இருக்குது. சார், நாங்கள் அப்படியே போவோம். இப்போ பார்த்துக்கொண்டு போய் நம்ம யூனியன் ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். யூனியன் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கால கொஞ்சம் வீடியோ போட போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே பாருங்கள் சுற்றி. இந்த சேனலில் புதான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். என்ன சொன்னால் இது கனடா டொரண்டோவில் எடுக்கிற வீடியோ உண்டு. என்னத்தை டொரண்டோ சுற்றி காட்டினாலும் இந்த பில்டிங் எல்லாம் இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாம் ப்ளூ கலர், சன் இந்த சூரிய வெளிச்சத்துக்கு எல்லாம் ஷைனிங்காக இருக்குது. பில்டிங் போகணும். டொரண்டோ பொறுத்தவரை இது டொரண்டோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இடம். என்னென்னு சொன்னால் வீட்டு வாடகை, அதே போல் வீட்டு விலையெல்லாம் மில்லியனுக்கு மேலே 2 மில்லியன் 1 மில்லியனுக்கு மேலே வீடுகள் வாடகைகளுக்கு எல்லாம் இருக்குது. வீடு வேண்டுறேன்டா. ஆனால் அநேகமாக இங்கே வந்து வாடகைகள் இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க டொரண்டோ சிட்டியால் என்னென்னு சொல்லி. சரி, இதை பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே போவோம். ஓகே, நான் இப்போ பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம். நடந்து கனகாலமாக இருந்தது. இப்போ லைவ் வீடியோ வந்து போட்டான், அதுவும் போட்டு காலை வெளியே வந்துட்டேன். நாளைக்கு மந்திர வீடியோ போடலாம் அவங்க இருந்தாலும்.
இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஈஸ்டர் இந்த ஃப்ரைடே இந்த குட் ஃப்ரைடேன்றபடியாக ஹாலிடே ஆட்கள் பெருசாக வரமாட்டாங்க. இல்லை வீடு வழியாக நிற்பாங்க. சில பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுறபடியாக குட் ஃப்ரைடே இந்த ஈஸ்டர் மண்டே வருது. நடந்து இங்கே வாரான்னு சொன்னால், யாராவது இந்த ஏரியாவுக்கு வாரான்னு சொன்னால் யூனியன் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரலாம். வெளியில் வந்து போகலாம். வெளியில் வந்து அப்படியே நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் ரெண்டு எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட் சைட் வந்தால் ஓகே. கார் பார்க்கிங் போகிறான்னு சொன்னால், காரில் வரான்னு சொன்னால் பார்க்கிங் எதிரே இருக்குது. கார் பார்க்கிங்கில் வர இது $8 ஒரு மணி நினைக்கிறேன். ஒரு 4-5 மணி நேரத்துக்கு டே பார்க்கிங்னு நினைக்கிறேன். அப்படி விட்டாலும் ஓகே. சாரி. டவுன் டவுனோட போகும்போது பிஸியான இடம் தான். என்னென்னா கார் பார்க்கிங் தான் பிரச்சனை. மற்ற மாதிரி காரில் பஸ்ஸில் வரலாம். இல்லாட்டி சப்பே ட்ரெயினில் வரான்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். நான் இந்த பக்கம் தான் போக போகிறோம். ரோட் வந்து லோவர் சைம்ஸ் இருக்குது. சாம்கோ சாம்கோன்ற இடத்துலாம் இருக்குது. நாங்கள் இந்த பக்கம் போவோம். ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போவோம். You want me to wait here then? Yeah, I'll wait outside the front gate. I'm at the corner of இது இன்டர்செக்ஷன். இந்த ரோடு இருக்காது பிரமர் பீட்டி இருக்குது. பிரமர் பீட்டி லவர் ஸ்ட்ரீட். ஓகே, ரோடை க்ராஸ் பண்ணி கொண்டு போவாங்க. எல்லோரும் கேமராவோட நிற்கிறாங்க பாருங்கள். சூப்பரான பில்டிங் பாருங்கள். ஆச்சியும் வீடியோ வச்சு கொண்டிருக்காங்க. ஓகே, இப்படியே போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ யூனியன் ஸ்டேஷனை தான் போகிறோம். யூனியன் ஸ்டேஷனை போட்டு பிக்கப் பண்ணி கொண்டுட்டு ஓகே யூனியன் ஸ்டேஷனில் போய் சாப்பிட்டுட்டு டைம் இருந்தால் இந்த மாதிரி வீடியோ செய்யலாம். இல்லாட்டி வீட்டை போட்டு நாளைக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், கொஞ்சம் வீடியோ பாருங்கள். ஃப்ரிட்ஜுக்குள்ளால் போகும்போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகும்போது டெக்கரேட் பண்ணிக்கலாம் சைட் வழியாக.
எல்லாம் சைடு இந்த பிரிட்ஜை கீழால் ஆர்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் ரோட்டு, மறுபக்கம் படங்கள். சூப்பராக இருக்கு. குகைகள் அப்புறமா இருக்குது. ஆனால் அப்போ இந்த ஃப்ரிட்ஜ், அதாவது பாலத்துக்குள்ளெல்லாம் போய் கொண்டிருக்கேன். இப்படியே போய் ஸ்டேஷனை போட்டு போக முடியாது. ஓ மை காட், இந்த பில்டிங்கை பாருங்கள். இந்த பில்டிங்கை பாருங்கள், அவ்வளோ உயரமாக இருக்கு. வாவ், அப்படிலாம் கட்டி வச்சுருக்காங்க. என்ன நடக்கணும், மேலே நடந்தால் தான் ஸ்டேஷனுக்கு போகலாம். காரில் வரணுதுன்னா எல்லாம் சுற்றி பார்க்கலாம். அது கட்டுறாங்க பாருங்க, எப்படி சூப்பராக இருக்குது. ஓகே, இப்படி போய் யூனியன் ஸ்டேஷனை போட்டு போகலாம். இதுதான் சிபிசி ரேடியோ சேனல், டிவி ஸ்டேஷன். இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை கருத்து கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் லைவாக நாங்கள் டிவி பார்க்குறாங்க, இருந்தாலும் இன்றைக்கு அதுக்கு முன்னால் வந்து பேசி கொண்டிருக்கோம். சரி, பாருங்கள் வீடியோவை. ஓகே, சூப்பராக இருக்குண்டே வெதர் சமர்த்தனம் கிட்டே சமர்த்தானப்பா. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ஜான் ஸ்ட்ரீட் வந்திருக்கேன். ஜான் ஸ்ட்ரீட் அண்ட் ஃப்ரண்ட். இனி அடுத்த யூனியன் ஸ்டேஷன். அதில் அப்படியே குதித்து சாப்பிட்டுட்டு போட வேண்டியா. ஓகே கைஸ், கொஞ்சம் பாருங்கள். இதில் கனடிய கொடி, ஒன்டாரியோ கொடியும் இருக்குது.
இதெல்லாம் கட்டிடங்கள் பாருங்கள். சின்ன மறுபக்கத்தில் இருக்கு நிறைய பேர். இப்போ சிஎன்டவர் இது மற்ற பக்கத்தில் இருந்திருக்கிறேன். இது வந்து ஒரு பக்கம். நான் முதல் எடுத்தது வந்து மற்ற பக்கம். இது வந்து ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்டு பக்கமாக தான் வந்திருக்கிறோம். ஃப்ரண்ட் ஸ்ட்ரீட்லேருந்து ஈஸியாக உள்ளுக்கு வரலாம். வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்து போட்டு உள்ளுக்கு போகலாம். இதோட இன்சூரன்ஸ் இந்த பக்கம் போகலாம், மற்ற பக்கத்தை நம்ம பெறலாம். சரி, இதுக்கு உள்ளுக்கு நான் போக விருப்பம் இல்லை. நான் போய் பார்த்துட்டேன். ரெண்டாம் திருப்பியும் அப்புறம் போய் பார்ப்போம். சரிதான், ட்ரெஸ் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். சைட் வாக்கில் எடுத்து கொண்டு போகலாம். ஜோக் அண்ட் யூனிவர்சிட்டி 14 காட்டுது. அதில் போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. கார் வருது. அண்ணரோட படத்தில் இருக்கிறவங்க பில்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்து அமைகமாக இருக்குது. ராயல் ஜோக் ஹோட்டல். ராயல் ஜோக் ஹோட்டல் ஆனால் எக்ஸ்பென்ஸ் வேறு இருக்குது. கொடுக்கலாம், நாங்கள்லாம் போயிடலாது சும்மா. Yeah, he tried before. இதுதான் ராயல் ஜோக் ஹோட்டல் இன் டொரண்டோவில் இருக்குது, டவுன் டவுனில். பாருங்கள் எப்படி பெரிய ஹோட்டல்னு சொல்லி எல்லாம் கூடின ஹோட்டலாக இருக்கும். இந்த விஐபி எல்லாம் வந்து தங்குற ஹோட்டலாக தான் இருக்கும். அது பக்கத்தில் இந்த பில்டிங்கை பாருங்கள். ஓகே, அப்படி போவாம்பாங்க. எல்லாம் கண்ணாடி எல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் அடிச்சுக்காங்க. ஓகே காய்ஸ், நான் இப்போ சப்வேக்கு உள்ளே போகிறேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறேன். போய் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இதால் வந்து இப்படி உள்ளுக்கு போனால் ரயில்வே ஸ்டேஷன். அப்படி உள்ளுக்கு போமா. சாரி, No money? It's starting here? நோ மணி, நோ மணி. This one I got. This is a building. சூப்பரான இடம் பாருங்க. எல்லாம் கொஞ்சம் சிகரெட் அடிக்கிறார்கள், ட்ரக்ஸ் அடிக்கிறார்கள் கூட நினைக்கிறாங்க. இதில் போலீஸ் வருது நினைக்கிறேன். Division 52, 53. Division 53 police station, I think. Division 53 police. Okay, அப்படியே போகும்போது ஸ்டேஷனுக்கு போட்டு யூனியன் சபைக்கு போட்டு போச்சேரி. கட்டணம்லாம் சூப்பராக இருக்குது. சிஎன் டவர் அங்கே தெரியுது. சிஎன் டவர் அப்படி வாங்க போவோம். உள்ளே போய் போவோம்.
இதுதான் யூனியன் ஸ்டேஷன். அதுக்குள்ளே போக போகிறேன். உள்ளே போய் அப்படியே உள்ளே போக வேண்டியா. ஓகே கைஸ், அங்கே அப்படியே கொஞ்சம் நடப்போம். பாய்.